ஹாய் எல்லாருக்கும். இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கோமதி தடபுடலாக விருந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. அவங்க அண்ணாங்க குடும்பம் எல்லாம் வராங்க இல்லையா, அதனால பசங்க மருமகங்க எல்லாரையும் கூடி வச்சு தடபுடலாக விருந்து சமைச்சிட்ருக்காங்கங்க. எல்லாரையும் அதட்டி வேலை வாங்கிட்டு இருக்காங்க. டேய் என்னடா இவ்வளோ மெதுவாக கட் பண்ணுறீங்க? நீ கட் பண்ணுறத பார்த்தா நாளைக்கு தான் கட் பண்ணி முடிப்ப போல். நான் எப்போ சமைக்கிறது? சீக்கிரமாக கட் பண்ணுங்கள். மீனா நீ சீக்கிரமாக கிண்டு அப்படின்னு எல்லாரையும் அதட்டி அதட்டி வேலை வாங்கிட்டு இருக்காங்க கோமதி. அம்மா முன்ன பின்ன நாங்கள் கட் பண்ணியிருந்தா தானம்மா தெரியும். எங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைம்மா. என்னமோ உங்கள் அண்ணங்க வராங்கன்னு சொல்லி எங்களை போட்டு இப்படி பாடுபடுத்துகிற அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. டேய் அது உங்கள் தாய் மாமங்கடா, அவங்களுக்காக இதை கூட பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கோமதி சொல்லுவோம். ஆமாம் ஆமாம் தாய் மாமங்க, அப்படியே எங்களுக்கு காதெல்லாம் குத்தி எல்லா சீரும் பண்ணிட்டாங்க பாரு தாய் மாமங்களாம் அப்படிங்கவும் மீனா இருந்துட்டு இப்போ மட்டும் என்ன கெட்டு போச்சு, 2 பேர் மடியிலையும் நீங்கள் 3 பேரும் வரிசையாக போய் உட்காருங்க, நல்லா குத்தி விடுவாங்க காதை அப்படிங்கிறா. ஆமாடி வந்த உடனே சொல்லிடலாம் காதை குத்த சொல்லி அப்படின்னு கோமதியும் சொல்கிறா. அம்மா ஏம்மா நீ வேற, காலம் போன காலத்தில் கித்தி விட்டுற போகிறாங்க, அமைதியாக இருமா அப்படிங்கிறாங்க. டேய் உங்களுக்கெல்லாம் என்னடா தெரியும் உங்கள் பாசத்தை பற்றி? இப்போ மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அவங்க வைரத்திலே தோடு செஞ்சு போடுவாங்க உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கோமதி பெருமையாக பேசிகிட்டு இருக்கா அவங்க அண்ணனுங்க பற்றி. அப்புறம் ராஜி வந்து எல்லோரும் களைப்பாக வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் மோர் கொண்டுட்டு வரா. அப்போது சரவணன் வந்து கேட்குறான், என்ன ராஜி மூஞ்சியில் சந்தோஷம் தாண்டவம் ஆடுது, உங்கள் பிறந்த வீட்டிலேருந்து எல்லோரும் வராங்கன்னு சொல்லி அப்படின்னு சரவணன் கேட்கும். ஆமாடா இருக்காதா பின்ன, எனக்கும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு கோமதி சொல்கிறா. உடனே மீனா இருந்துட்டு ஆமாம் ஆமாம் எங்கள் வீட்டில் இருந்தும் தான் வந்தாங்க, யார் விருந்து வச்சாங்க அப்படின்னு நக்கலாக கேட்குறா. அதுக்கு என்னம்மா வர சொல்லிவிடு, தடபுடலாக விருந்து வச்சிடலாம், உங்கள் அப்பா அம்மாவும் என்ன குறைஞ்சவங்களா அப்படின்னு சொல்லி கோமதி விட்டு கொடுக்காம பேசுகிறா. எத்தனை வீட்டில் இப்படி மாமியார் கிடைப்பாங்கன்னு தெரியலங்க, இவ்வளோ நல்ல மாமியாராக இருக்கா கோமதி. ஸ்வீட் என்ன பண்ணுறதுடா, வெளியில் வாங்கிடலாமா அப்படின்னு கோமதி குழப்பத்தோடு கேட்குறா. அதை மட்டும் ஏமா வாங்குற, அதையும் வீட்லேயே செஞ்சுடு அப்படின்னு சொல்லி கதிர் சொல்கிறான். சரி அப்போ நான் இளநீர் பாயசம் செஞ்சிடுறேன், எங்கள் அண்ணனுங்க அதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறா. சரிம்மா எல்லாமே உங்கள் அண்ணனுங்கன்னு பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி எல்லா பசங்களும் கிண்டல் பண்ணுறாங்க. நீ வேற ஏண்டா முன்னாடியே வந்து அந்த பழனி சொல்லியிருந்தா நான் என்னோடய சின்ன அண்ணனுக்கு பிடிச்ச இறாலாம் பண்ணியிருப்பேன், இப்போ பாரு அதுக்கெல்லாம் டைமே இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கா. அதுக்கு என்னம்மா உங்கள் சின்ன அண்ணனோட மீசையே இறா மாதிரி தான் இருக்குது அப்படின்னு கதிர் கிண்டல் பண்ணுறான். டேய் நீ வேற ஏன்டா எங்கள் அண்ணன் அப்படியெல்லாம் கிண்டல் பண்ணுற, என்னதான் இருந்தாலும் அவங்க 2 பேரும் உங்களுக்கு தாய் மாமங்கடா, அந்த மரியாதை இருக்கட்டும் மனசில் அப்படின்னு சொல்லி கோமதி கண்டிக்கிறா. செந்தில் சொல்கிறான், அம்மா உங்கள் 2 அண்ணங்களும் வராங்க, பெரிய அண்ணன் கூட கம்மன் இருப்பாங்க, ஆனால் சின்ன அண்ணங்காரை வந்து ஏதோ பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி செந்தில் கேட்குறான். அதுதான் நானும் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருக்கேன், அவங்க மட்டும் இன்றைக்கி வந்து நல்லபடியாக விருந்து சாப்பிட்டுட்டு போயிடணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். அது ஒன்று தான் எனக்கு சாமிக்கிட்ட இப்போதைக்கு கேட்குறது. அது மட்டும் நடந்துட்டால் நான் வந்து முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரை வருவேன் அப்படின்னு சொல்லவும் மீனா கிண்டல் பண்ணுறா. அத்தை கோயில் 1 கிலோமீட்டரில் தான் இருக்குது, அதுக்கு போய் நீங்கள் பாத யாத்திரை போகிறீங்களா, கடவுளை ஏமாத்தாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறா. ஏய் நீ வேற சும்மா இருடி, நான் பழனிக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கோமதி ரொம்ப பரபரப்பாக வேலை செஞ்சுட்டே இருக்கா. இன்னும் அது செய்யணும் இது செய்யணும், எவ்வளோ வேலை கிடக்கு, சீக்கிரம் சீக்கிரம் எல்லாம் வேலையை முடிங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அதட்டிகிட்டு இருக்கா கோமதி. இங்கே பார்த்தோன்னா பெரிய அண்ணங்காரனும் சின்ன அண்ணங்காரனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக காந்திமதி வரா. இங்கே பாருப்பா நம்ம முதல்ல உங்கள் வீட்டுக்கு போகிறோம், பூ பழம் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு போகணும், என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறா. நம்ம சின்ன அண்ணங்கார ரொம்ப குசும்புக்காரங்க, என்ன அத்தா நாங்கள் போய் வாங்கிட்டு வரணுமா கடை தெருக்கு அப்படின்னு கிண்டலாக கேட்குறான். இல்லை இல்லை நீ வந்து வடிவுக்கிட்ட சொல்லுமா, அவள் ஏற்பாடு பண்ணிடுவான்னு பெரிய அண்ணங்கார சொல்கிறான். சரின்னு சொல்லி அவளும் கிளம்பிடுறா. சின்ன அண்ணங்காரனும் பெரிய அண்ணங்காரனும் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணா எனக்கு அவங்க வீட்டுக்கு போகவே பிடிக்கல, நான் விருந்துக்கு போக அப்படின்னு சொல்லி சின்ன அண்ணங்காரன் கொட்டி தீர்க்குறான். பெரிய அண்ணங்காரனும் எனக்கு மட்டும் என்ன ஆசையா, வேண்ட வெறுப்பாக தான் நானும் ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிறான். என்னண்ணா நீங்களும் வேண்ட வெறுப்பாக போகிறீங்க, நானும் வேண்ட வெறுப்பாக வரணுன்னா எதுக்கு போய்கிட்டு, பேசாமல் சொல்லி கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை இல்லை வேணாம், ஆத்தா வந்து ஆசைப்பட்டுருச்சு, இப்போது கேன்சல் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறான்.
அண்ணா எனக்கு போகிறது என்னமோ சரியாவே படல. நாம போனா அவங்களையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சின்ன அண்ணங்கார சொல்கிறான். அதெல்லாம் எதுவும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரிய அண்ணங்கார சொல்லிடுறான். இங்கே பார்த்தோன்னா கோமதி வந்து கதிரை கூப்பிட்டு டேஸ்ட்டுக்கு எல்லாமே கொடுத்துட்ருக்கா. எப்படி இருக்குது அப்படின்னு. கதிரும் சூப்பராக இருக்குமா, நீ எப்பயும் செய்கிறத விட எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்குது, என்ன போட்ட உங்கள் அண்ணங்க வராங்கன்னு ஸ்பெஷலாக அப்படின்னு கிண்டல் பண்ணுறான். நான்லாம் எதுவும் போடலடா ஸ்பெஷலாக, நான் பாசமாக சமைக்கிறேன் அவ்வளோதான். சரி சரி, ராஜியும் நீயும் போய் ரெடியாகுங்க, எல்லாரும் ரெடியாக சொல்லுங்க, அவங்க எப்போ வேணால் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கிளப்பிட்டா. அப்புறம் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டாங்க. எல்லாத்தையும் சரி பார்த்துட்ருக்கா. எல்லாமே செஞ்சிட்டோமா, சூடாக இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு சரி பார்த்துட்ருக்கா. இவங்க எல்லாரும் வேறு ரெடி ஆகிட்டாங்களா தெரியல, அவங்க எப்போ வேணால் வந்துடுவாங்க. ஆனால் டைம் ஆகிடுச்சு, இன்னும் காணோம். சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு வேக வேகமாக நடந்து அந்த ஜன்னல் இருக்குல்லங்க, அங்கே பார்த்தா தெரியும் அவங்க அண்ணங்க வீடு. அங்கே போய் பார்த்துட்டு இருக்கா வராங்களான்னு சொல்லி. ஆனால் யாருமே இன்னும் வர காணோம். அச்சோ இன்னும் வரலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பா. ஒரு வேளை பசங்க சொன்ன மாதிரி கேன்சல் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு பதட்டமாக யோசிச்சுட்டு இருக்கா. சேச்சா அப்படிலாம் இருக்காது, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க சொல்லி குழப்பிட்டே அப்படியே உள்ளே வரா. வந்தால் பாண்டியன் இருக்கான். என்னங்க நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? நான் இவ்வளோ நேரம் உங்களை கவனிக்கவே இல்லைங்க, இவ்வளோ நேரம் இங்கேயா இருந்தீங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறான். ம் காலையிலேருந்து உங்கள் அண்ணங்க எப்போ வராங்கன்னு தெரிஞ்சது அப்போ இருந்து நீ இப்படி தாண்டி சுற்றிட்டு இருக்க, என்னை நீ கண்டுக்கிறதே இல்லை, அவங்க வந்துட்டு போகிற வரைக்கும் நீ இப்படி தான் இருப்ப, பூமியிலே உன் கால் தங்காது, பறந்துட்டே தான் இருப்ப அப்படின்னு சொல்லி பாண்டியன் பேசுவோம். அவள் காதில் எதுவுமே விழலைங்க. என்னமோ மறந்துட்டேனே. ஓ ஆமாம், சேர் எடுத்து போட சொன்னேன். இந்த பசங்களுக்கு எது சொன்னாலும் பண்ணவே மாட்டேங்கிறாங்க, நானே தான் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ஓடுறா சேர் எடுத்து போட. அவங்க வேற வந்துடுவாங்க, சீக்கிரம் சீக்கிரம் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தியாகவே அவ்வளோ சேரை தூக்கிட்டு வராங்கங்க எல்லாத்தையும். நீ ஏன் எதுக்குடி எல்லாத்தையும் தூக்கிட்டு வர, நான் என்னை கூப்பிட்டுருந்தா நான் வந்திருப்பேன்ல அப்படின்னு பாண்டியன் கேட்கும். நீங்கள் பேசாமல் இருங்க, நானே பார்த்துக்கிறேன், எங்கள் அண்ணனுங்க வராங்க, அந்த சந்தோஷமே எனக்கு போதும், எவ்வளோ வேணாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி பறக்குறாங்க. சேர் எடுத்து போடுறா, சரி செய்கிறா. பாண்டியன் என்னடா இது, இந்த வெர்ஷன் ஆஃப் கோமதியை நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். சரிடி எனக்கு ஒரு காப்பி தண்ணியாச்சும் போட்டு கொடு அப்படின்னு சொல்லி 2-3 தடவை கேட்குறான். அது கூட அவள் காதில் கேட்கலங்க. சேர் சரி சரி இதுலேயே தான் இருக்கா. இவனும் சொல்லி சொல்லி சடிச்சிட்டு, என்னடா இவ எது சொன்னாலும் காதுலேயே விழ மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன், இன்னொரு தடவை வந்துட்டாங்களான்னு சொல்லி திரும்ப ஓடுறா ஜன்னலுக்கு. அப்போ போனால் கரெக்டாக அங்கேருந்து எல்லோரும் ஒருத்தங்களாக வெளியே வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்ததே இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. வந்துட்டாங்க வந்துட்டாங்க, என்னங்க வாங்க சீக்கிரம் வாங்க, அவங்க எல்லாம் வந்துட்டாங்க, நம்ம போய் வர வைக்கணும், வாங்க வாங்க அப்படின்னு அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடுறா வெளியே. அவனும் பார்த்துட்டு ஆமாம் வராங்க, சரி போகலாம், வாசலில் போய் வர வைக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் வராங்க. அவங்க மூஞ்சில் பாருங்கள் அவ்வளோ மகிழ்ச்சி, காந்திமதி மூஞ்சிலையும் கோமதி மூஞ்சிலையும். அவங்க அண்ணிங்க மூஞ்சில கூட அவ்வளோ சந்தோஷங்க. ஆனால் உரிமைப்பட்ட அவங்க அண்ணாங்க பாருங்க, வேண்டா வெறுப்பா மூஞ்சி வச்சுட்டு ஏனோ தானோன்னு வர்றாங்க. அப்புறம் பாண்டியன் வந்து கோமதி கூப்பிட்டதை மதித்து நீங்கள் எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், எல்லோரும் வாங்கன்னு சொல்லி வர வைக்கிறான். காந்திமதியும் வாங்கண்ணே வாங்கம்மா எல்லோரும் வாங்க அண்ணி அப்படின்னு சொல்லி ரொம்ப உரிமையோடு பேசுகிறா, வர வைக்கிறா. சரி சரி வாசல்லே நின்று எவ்வளோ நேரம் பேசுகிறது, எல்லோரும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கையை பிடிச்சி உள்ளார கூட்டிகிட்டு போகிறா உரிமையோட. பழனிக்கும் சந்தோஷம் தாங்கல. அவன் தாங்க இவங்க கல்யாணம் ஆனதுலேருந்து கூடவே இருக்கான், தனியாகவே இருக்கான். மற்ற 2 அண்ணங்களும் இப்போ இங்கே வந்ததும் அவனாலையும் சந்தோஷம் தாங்க முடியல. பாருங்க மச்சான் எல்லாம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கான். உள்ளார வந்ததும் டேய் வாங்கடா வாங்கடா யார் வந்துட்டுருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கோமதி எல்லாரையும் கூச்சல் போட்டு கூப்பிடுறா. எல்லோரும் வந்துடுறாங்க. எல்லோரும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அப்பத்தான்னு சொல்லி எல்லோரும் ஆசையாக போய் காந்திமதி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷந்தாங்க. இந்த எபிசோடெல்லாம் நிஜமாகவே நடக்குமா, கனவுலையாச்சும் நடக்குமாங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த சீரியலோட ஸ்டார்டிங்கில். ஆனால் இப்போ பாருங்கள் எல்லாமே நிஜமாகவே நடக்குது. அப்புறம் ராஜியும் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. அப்பா வாங்கப்பா, சித்தப்பா வாங்க, அம்மா சித்தி எல்லோரும் வாங்கன்னு சொல்லி ராஜியும் அவங்க பிறந்த வீட்டு ஆளுங்க எல்லாரையும் வர வைக்கிறாங்க. அப்புறம் கோமதி வாங்க எல்லோரும் உட்காருங்க, அண்ணா வாங்க நீங்கள் வாங்க உட்காருங்க, இவ்வளோ நேரம் நின்றுட்டே பேசுகிறது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கையை பிடிச்சி அவங்க அண்ணாங்க 2 பேர் அண்ணிங்க எல்லாரையும் உட்கார வைக்கிறா. என்னங்க நீங்களும் வாங்க, நீங்கள் மட்டும் எதுக்கு நின்றுட்டுருக்கீங்கன்னு சொல்லி பாண்டியனையும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறா. கோமதிக்கு அப்படியே நடக்கிறதெல்லாம் கனவு மாதிரி இருக்குங்க. 30 வருஷத்து பகை இன்றைக்கி ஒரே நாளில் எல்லோரும் வந்து சேர்ந்ததும் அவளால் நம்பவே முடியல. ஆச்சரியமாக அப்படியே பார்த்துட்டே இருக்கா. வந்தவங்களுக்கு தண்ணி கூட கொடுக்கலங்க. கடவுளே ரொம்ப நன்றி, எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தையும் சாமி கும்பிடுறா.
அப்புறம் காந்திமதி வந்து எடுத்து அந்த ஸ்வீட் பழமெல்லாம் குடுமா கோமதி கிட்ட அப்படின்னு சொல்லவும், கோமதி எதுக்கு ஃபார்மாலிட்டீஸ்லாம் நம்ம குடும்பத்துக்குள்ள அப்படிங்கிற உரிமையோட, அப்புறம் எல்லாருக்கும் வந்து பானகம், மீனா எடுத்துட்டு வரவும், கோமதி எல்லாருக்கும் குடுக்குறா. "இது நானே செஞ்ச பானகம். உங்களுக்கு பிடிக்கும்னு செஞ்சேன். எல்லாரும் குடிங்க" அப்படின்னு சொல்லி ஆசையா எல்லாருக்கும் அவ கையால பரிமாறுறா. "அக்கா ரொம்ப நல்லா இருக்குக்கா பானகம். பேசாம நீயும் பானகம் கடை போட்டுரு" அப்படின்னு சொல்லி பழனி சொல்லவும், நம்ம சின்ன அண்ணங்கார விடுவானா? அவன் தான் எப்போ எப்போ சாக்கு கிடைக்கும்னு இருக்கானே. "பானகம் கடை போடுற அளவுக்கா மோசமா இருக்கு இந்த குடும்பத்தோட நிலைமை" அப்படிங்கிறான். உடனே எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. அச்சச்சோ! ஆரம்பிச்சிடுச்சான்னு சொல்லி. "அப்படிலாம் இல்லைங்க. உங்க தங்கச்சிய கல்யாணம் பண்ண நாள்லேருந்து இப்போ வரைக்கும் நான் கடை பக்கமே வர விடுறதில்ல. அப்படி இருக்கும்போது எப்படி பானக கடைலாம் போட விடுவேன்? நீங்க பயப்படாதீங்க" அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமா பேசுறான் பாண்டியன். ஆஹா! எங்க அக்காவ இவ்ளோ நல்லா பார்த்துக்கிறாங்க 2 குடும்பத்து ஆம்பளைங்களும் சேர்த்து அப்படின்னு சொல்லி பழனி அப்படியே பூரிச்சு போறான். நம்ம சுகன்யா கரைய ஆரம்பிச்சுட்டா, "என்ன அண்ணி கிச்சன்லேருந்து ஒரே நல்ல வாசனையா வருது. என்ன சமைச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. "அத ஏன் கேட்குறீங்க சித்தி? அவங்க அண்ணாங்க வராங்கன்னதும், அத்தை அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே பண்ணிட்டாங்க. ஒரு நிமிஷம் கூட உட்காரல, எங்களையும் உட்கார விடல. அவ்ளோ பாடா படுத்தி எடுத்துட்டாங்க எங்களையும். பார்த்து பார்த்து சமைச்சிருக்காங்க அவங்க அண்ணாங்களுக்காக" அப்படின்னு சொல்லி ராஜி கிண்டல் பண்றா. "ஏய் நீ சும்மா இருடி, உன்ன படுத்தி எடுத்தேனா நானு?" அப்படின்னு சொல்லி கோமதி கோச்சிக்கிறா. "அதெல்லாம் இருக்கட்டும் சுகன்யா, நீ ஏன் வீட்டு பக்கமே வர்றதில்ல?" அப்படின்னு கோமதி கேட்கவும், அவ விடுவாளா? எப்போ குறை சொல்லலான்னு இருப்பாளே. "நீங்க தான் என் புருஷனை வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க தானே? அப்படி இருக்கும்போது என் புருஷன் வராத இடத்துக்கு எனக்கு மட்டும் என்ன வேலை?" அப்படின்னு சொல்லி பழசெல்லாம் கிளறா. அச்சச்சோ! மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்களா பிரச்சனையன்னு சொல்லி எல்லாரும் அப்படியே சோகமா மூஞ்ச தொங்க போட்டுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்களான்னு சொல்லி பழனியும் வருத்தப்படுறான். இதோட எபிசோட் முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.